விடை கொடுதிடே வாசல் தாண்டுகிறேன் இன்னைக்கு நன்றி சொன்னேன் போ கதவுகள் கனவுகள் நன்னாரே 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 நன்னாரே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் கேட்டாலே சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் முகத்தில் ஒரு தனி சிரிப்பு வரும். ஸோ குட்டி ஜானகி செல்லக்குட்டி அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளையா எல்லாரும் கொண்டாடுற நம்ம சிவாங்கி கிருஷ்ணகுமார் பற்றி தாங்க. என்னதான் சூப்பர் சிங்கர் குக் வித் கோமாளின்னு டிவியில் அவங்கள ஜாலியாக பார்த்துருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நமக்கு தெரியாத பல எமோஷ்னல் பக்கங்களும் 2026 அவங்க தொட்டு இருக்க உயரமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சிவாங்கியோட முழு பயோடேட்டா, அவங்க கடந்து வந்த பாதை, அதுக்கப்புறம் அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சிவாங்கியோட பயோடேட்டாவை பார்த்துடலாம். ஏன்னா பல பேருக்கு அவங்க வயசு, என்ன ஊரில் பிறந்தாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களோட முழு பெயர் சிவாங்கி கிருஷ்ணகுமார். அவங்க மே 25 2000 பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிறந்த இடம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், கேரளா. ஆனால் அவங்க வளர்ந்தது படித்தது எல்லாமே நம்ம சென்னையில் தாங்க. ஸோ சென்னையில் இருக்கிற பிரபல எத்திராஜ் கல்லூரியில் தான் அவங்க காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஸோ பிளேபேக் சிங்கர், நடிகை, காமெடியன் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி ஷோ வரைக்குமே எல்லாத்துலேயுமே கலக்கி இருக்காங்க. இப்படி பல முகங்கள் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு சிவாங்கி பாடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மியூசிக் பாரம்பரியமும் இருக்குது. எஸ், அவங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சும்மா கிடையாதுங்க. அவங்க அப்பா டாக்டர் கே கிருஷ்ணகுமார், அவங்க அம்மா பின்னி கிருஷ்ணகுமார். ஸோ 2 பேருமே கர்நாடக இசையில் மிகப்பெரிய வித்வான்கள். ஸோ கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க அம்மா பின்னி கிருஷ்ணகுமார் யாருன்னு தெரியுமா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சந்திரமுகி படத்தில் வர அந்த புகழ்பெற்ற ராரா பாட்டை பாடினதும் இவங்க தான். இப்படிப்பட்ட ஒரு மியூசிக் பேக்ரவுண்டில் பிறந்தனாலையும் சிவாங்கிக்கு சின்ன வயசில் இருந்தே இசை ரத்தத்திலே ஊறி போச்சு. அவங்க முதலாக பாடினது எப்போ தெரியுமா? ஸோ 2005, அதாவது அவங்களுக்கு வெறும் 5 வயசு இருந்தபோது ஒரு மலையாள படத்தில் ஓமனே அப்படிங்கிற பாட்டை பாடியிருக்காங்க. ஆனால் சிவாங்கிக்கு ஆரம்பத்தில் பாடுறதுல பெருசாக விருப்பமே இல்லையாம். ஸோ அவங்க அம்மா அப்பா கட்டாயப்படுத்தி தான் மியூசிக் கிளாஸில் உட்கார வச்சுருக்காங்களாம். நான் ஏன் பாடணும்னு தினமும் அழுதுகிட்டே மியூசிக் கற்றுக்கிட்ட காலமெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு பாப்புலர் ஆனாங்க? ஸோ அங்கே தாங்க வருது நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 7. ஸோ 2019 ஆரம்பித்த அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவாங்கிக்கு இந்த ஷோக்கு போகவே விருப்பம் இல்லையா. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லி தான் ஆடிஷன் போயிருக்காங்க. ஷோக்குள்ளே நுழைஞ்சப்போ அவங்களோட அந்த குழந்தைத்தனமான பேச்சு, வித்தியாசமான வாய்ஸை பார்த்து எல்லோருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. என்னது இது இப்படி பேசுது அப்படின்னு ட்ரோல் கூட பண்ணாங்களாம். ஆனால் அதே சிவாங்கி மைக்கை பிடிச்சி பாட ஆரம்பித்தப்போ மொத்த தமிழ்நாடே வாயடைச்சு போச்சுன்னு சொல்லலாங்க. குறிப்பாக ராஜராஜ சோழன் பாட்டை பாடி நடிகை சாவித்ரி அம்மா மாதிரியெல்லாம் இவங்க பண்ண இமிட்டேஷன்ஸ் இருக்கே. ஸோ இன்றைக்கும் யூடியூப்பில் ட்ரெண்டிங்குங்க. ஸோ டாப் 6 கண்டஸ்டண்ட்டாக வந்து அந்த சீசனை முடித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க லைஃப்பை 360 டிகிரி மாற்றினது குக் வித் கோமாளி சீசன் 1 இருந்து சீசன் 4 வரைக்கும் சிவாங்கி பண்ண அட்ராசிட்டி இருக்கே. அப்பாடா, புகழ் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க பண்ண அண்ணன் தங்கச்சி காமெடி, அஸ்வின் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ண அந்த க்யூட் ரொமான்டிக் காமெடின்னு எல்லாத்தையுமே கட்டி போட்டாங்க. ஸோ சீசன் 4ல் கோமாளியாக இருந்த சிவாங்கி குக்காக மாறி 3rd ரன்னர்-அப் ஆகி அசத்துனாங்க. ஸோ என்னால் சமைக்கவும் முடியுண்டா அப்படின்னு நிரூபிச்சும் காட்டினாங்க. டிவி ஸ்டாராக இருந்த சிவாங்கியை வெள்ளித்திரை அப்படியே அள்ளி அணைச்சிக்குச்சின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் கூட டான் படத்தில் ஒரு மலையாளி பொண்ணாக நடிச்சிருக்காங்க. வடிவேலு சார் கூட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், காசேதான் கடவுளடா அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பின்னணி பாடகியாக சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்தில் செல்லம்மா பாட்டில் கோரஸ் பாடினது, ஷாம் விஷால் கூட சேர்ந்து டாக்லெஸ் ஒர்க் மோர், வினித் சீனிவாசன் கூட சேர்ந்து அடிபொலி பாட்டு, அதுக்கப்புறமா லேட்டஸ்ட்டாக ஹரிஷ் கல்யாணோட ஹிட் படமான லப்பர் பந்தில் பிரதீப் குமார் கூட சேர்ந்து பாடின சில்லாஞ்சிருக்கிய பாட்டு அப்பா இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட காலர் டியூனாக மாறி இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷோட டியர் படத்துலையும் ஒரு சூப்பர் பாட்டு பாடியிருக்காங்க.
சரி, இப்போ 2026ல ஷிவாங்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ, இப்போ அவங்க வெறும் ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டன்ட் கிடையாது. சன் டிவியோட நானும் ரவுடி தான் கேம் ஷோ மற்றும் டாப் குக் டூப் குக் சீசன் 2 மூலமா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோஸ்ட்டா அவதாரம் எடுத்திருக்காங்க. ஸோ, அது மட்டும் இல்லைங்க, மலையாளத்துல இருக்கிற பிரபல டிவி சேனல்ஸ் மூலமா நடுவரா மாறி புது டேலண்ட்டுகள உலகத்துக்கு காட்டிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் மேலே 2026ல் ஷிவாங்கி அவங்களோட சொந்த கம்போசிஷனில் என்னாச்சோ அப்படிங்கிற அவங்களோட முதல் இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணி மியூசிக் டைரக்டராகவும் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, சின்ன வயசில் கேலி கிண்டல்னு பிரேக்கப் வழிகளையும் தாண்டி வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற செல்ஃப் லவ் மற்றும் மன வலிமை என்னன்னு புரியும். இப்போது நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாவே அந்த பழைய குறும்புக்கார ஷிவாங்கி இப்போ ஒரு முதிர்ச்சியான திறமையான பொண்ணாக 2026ல் ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண சிங்கராக விஜய் டிவியில் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் மீடியாவையுமே கலக்கிக்கிட்டு இருக்க நம்ம ஷிவாங்கியோட இந்த 0 to ஹீரோ பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஷிவாங்கி பாடின பாட்டுகளில் இல்லை அவங்க பண்ண லூட்டிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.